ஒரு முறை காமராஜர் ஐயாவை பார்க்க வி.கே. ராமசாமி வரார். அவரோட ஊரில் ஒரு ஸ்கூலில் கூரை இடிஞ்சு விழுந்ததுனால அவர் ஊரில் இருந்து ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த 10 பேரும் காமராஜர் ஐயாவிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அந்த கூரையை சரி பண்ணுறதுக்காக வி.கே. ராமசாமிகிட்ட பார்க்க வந்தாங்க. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வி.கே. ராமசாமி காமராஜர் ஐயாவை பார்க்க வந்திருக்கிறார். அப்போது காமராஜர் ஐயாட்ட நடந்த விஷயத்த சொல்கிறார். இதை கேட்ட காமராஜர் ஐயா சிரித்தார். இது என்ன கிறுக்குத்தனம்னே, ஊர்லேருந்து 10 பேர் கிளம்பி வந்து சென்னையில் கிளப்பு கடையில் சாப்பிட்டு தங்கி இருக்கிறதுக்கு என்ன செலவாகும்னே, இந்த காசை வச்சுருந்தா ஊரில் அந்த கூரையை நீங்களே மாற்றிருக்கலாமேண்ணே அப்படின்னு சொல்ல டக்குன்னு வி.கே. ராமசாமிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நடிகனான நமக்கு எந்த விஷயமும் உரைக்கலை, ஆனால் ஒரு தலைவர்னா டக்குன்னு அந்த விஷயம் உடனே சொல்கிறாரே, இவர் சொல்கிறது நிஜம்தானே அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்தார். காமராஜர் ஐயா சீக்கிரமாக ஊருக்கு கிளம்ப சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறார். வி.கே. ராமசாமிக்கு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் தலைவர் சொல்கிறது நியாயம் நினச்சார். ஆனால் காமராஜர் ஐயா அவங்கள போக சொன்னது என்னவோ உண்மை. ஆனால் அடுத்த நாளே அந்த பள்ளிக்கூடத்துக்கு கூரையை சரி பண்ணி எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சு கொடுத்தார் காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா யாராக இருந்தாலும் சரி, அவங்க செஞ்சது தப்புன்னா உடனே மூஞ்சிக்கு நேரே சொல்லிடுவார். அதே சரின்னா பாராட்ட தயங்க மாட்டார். காமராஜர் ஐயா சொன்ன விஷயம், அவங்க அலைஞ்ச காசை மிச்சப்படுத்தியிருந்தாலே அந்த கூரையை சரி பண்ணியிருக்கலாம். அதுதாங்க அவர் சொன்ன விஷயம். இருந்தாலும் அவங்க தன்னை பார்க்க வந்துட்டாங்க, மக்களுக்கு தேவையான விஷயங்கிறதுனால உடனே செஞ்சு கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து நேரில் பார்க்கும்போது வி.கே. ராமசாமி கிட்டே சொன்னாங்க, அன்னைக்கு வந்து பார்த்ததும் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைன்னே, ஆனால் அவங்க பண்ண கிறுக்குத்தனத்தை சொல்லாமல் இருக்க எனக்கு ரொம்ப வருத்தம்னே, அதனால தான் நேரடியாக சொன்னேன். ஆனால் மனசை கேட்கல, மக்களுக்கு தேவையான விஷயந்தானே, அதனால் அடுத்த நாளே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன்னே அப்படின்னு சொன்னாங்க. வி.கே. ராமசாமி ரொம்ப சந்தோஷப்பட்டார். காமராஜர் ஐயாவை கெட்டி பிடிச்சிட்டார். சந்தோஷம் தாங்க முடியல அவருக்கு. காமராஜர் ஐயாவுக்கு நன்றி சொன்னார். காமராஜர் ஐயா சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க.